ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறது எல்லாமே இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது சிம்ம ராசிக்காரங்களுக்கான இம்பார்ட்டண்டான வீடியோ. ஆக்சுவலி 2025 ஆண்டில் இப்போ கிரகணமானது நடக்க போகுது. இந்த கிரகணம் நடக்கிறதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 நாட்கள் மட்டுமே இருக்குது. தற்போது மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. மார்ச் மாதத்தில் மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு கிரகணமானது நடக்க போகுது. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சனி பயிற்சி வேறு நடக்க போகுது. கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சனி பயிற்சி, அமாவாசை இதெல்லாம் இருக்கிறதுனால பயங்கர கிரகங்களிடையே மாற்றமானது ஏற்படுது. இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சூரிய கிரகணத்துடைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தினால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுமா, இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2025 சூரிய கிரகணம் 2025 மார்ச் மாதம் நடக்க போகுது. அன்னைக்கு மறந்தும் இதெல்லாம் செய்துவிடக்கூடாது. என்ன செய்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு சூரிய கிரகணத்தினால என்ன தலைவிதி மாறுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஆண்டு இப்போ ஒரே மாதத்தில் 2 கிரகணங்கள் நிகழ்து. சமீபத்தில் தான் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. அதை தொடர்ந்து அடுத்ததாக சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கு. இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும், எந்த நேரத்தில் கிரகணம் நிகழப்போகுது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆக்சுவலி சூரிய கிரகணமானது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாகும். கிரகணத்தின் போது நீங்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். பழமையான நம்பிக்கைகளை இந்த நாளில் பின்பற்றுவது ரொம்ப முக்கியம். எனவே கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகளும் மற்றும் தவிர்க்க வேண்டிய செயல்களை பற்றி இந்த வீடியோவில் இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆக்சுவலி 2025 ஆண்டின் முதல் கிரகணமானது மார்ச் 14ஆம் தேதி நடைபெற்றது. முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக அமைந்தது. இது இரத்த சந்திர கிரகணமாக அமைந்தது. இந்திய நேரப்படி பகல் பொழுதில் நிகழ்ந்ததுனால இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியவில்லை. இந்த நிலையில் இந்த ஆண்டில் இதே மார்ச் மாதத்தில் 2வது முறையாக கிரகணமானது நிகழப்போகுது. இது சூரிய கிரகணம். இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் தான் இப்போ நடைபெற போகுது. இது என்னைக்கு நடைபெறும்னா மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நிகழப்போகுது. இதையும் இந்தியாவில் பார்க்க முடியாது, ஏன்னா பகல் நேரத்தில் நடக்குது. இதை ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆர்டிகா இந்த பகுதிகளில் காண முடியும். இந்தியாவில் காண முடியாது. இந்திய நேரப்படி பகல் 2:20 மணிக்கு துவங்கி மாலை 4:17 மணிக்கு உச்சமடைந்து மாலை 6:13 மணிக்கு நிறைவடைய இருக்குது. அதனால் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதில் நிகழ்கிறதுனால இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஸோ இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை சிம்ம ராசிக்காரங்க கடைபிடிக்கணும், தவிர்க்கணும் என்று சொல்லப்படுது. அப்படி நான் சொன்னதை செய்தீங்கன்னா உங்களுக்கு சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும். அதெல்லாம் என்னங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு கண்ணாடி ஊக்கள் அப்புறம் தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டும். இந்த நாளில் வானத்தை சும்மா கூட நீங்கள் வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. அப்புறம் இந்த நாளில் தியானம் மற்றும் பிரார்த்தனை பல நீங்கள் செய்யலாம்.
ஏன்னா ஆன்மீக நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது இல்லை மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். அதனால் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக ஆன்மீக சக்தியை அதிகரிக்க இதெல்லாம் பண்ணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் வீட்டில் தான் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஏன்னா கிரகணத்தின் போது அதிக அளவில் வெளியில் இருப்பதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படாது. அப்புறம் இந்த நாளில் உணவுகள்லாம் மூடி வைத்து பாதுகாப்பாக இருக்கணும். அதுவும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள்லாம் கெடாமல் இருக்கிறதுக்கு அந்த உணவுப் பொருட்கள்லாம் மூடப்பட்ட உரமூடிய பானைகளில் வைத்திருக்கணும். இல்லைனா நீங்கள் உணவுகளில் துளசியில் இல்லைனா தர்பை பொருட்களில் போட்டு வைக்கலாம். தர்பை புல் துளசி அந்த உணவு மேலே போட்டு வைக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உணவு கெடாமல் இருக்கும். அப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு நீங்களும் குளித்துட்டு வீட்டு சூழலையும் தூய்மைப்படுத்தணும். இதை செய்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் சாத்விக உணவுகளே இந்த நாளில் சாப்பிட்ணும். அதுவும் கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு உணவு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் நீங்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸு, பால் பொருட்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் இது எல்லாம் எடுத்துக்கும் போது இதில் கண்டிப்பாக துளசி இலையை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் இந்த உணவுகளை எடுத்துக்கணும். வெறும் இதெல்லாம் எடுத்துக்காமல் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இதெல்லாம் சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதே கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களோட ராசிக்கு எல்லா ப்ராப்ளங்களும் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதில் இந்த விஷயமும் ஃபாலோ பண்ணுங்கள். நேரடியாக வானத்தை பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாளில் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும். கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்த்துக்குங்க. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், சிம்ம ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய மெயின் விஷயம் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வது தான். நீங்கள் மீறி சென்றீங்கன்னா உங்களை விட குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் கிரகண நேரத்தில் நீங்கள் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை நீங்கள் மேலும் வைத்து கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கும். அதை தவிர்ப்பதற்கு கிரகண நேரத்தில் உறங்கக்கூடாது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே சாப்பிடக்கூடாது. கிரகணத்தின் போது உணவுகள், வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி நிறைய உணவுகள் தவிர்க்கணும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது. மீறி பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். ஸோ இதெல்லாம் சூரிய கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு இந்த நாளில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொன்னேன். இப்போ அடுத்ததாக இந்த கிரகண தோஷத்தினால என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் எதுவுமே தெரியாத போல் முகபான செய்யக்கூடிய குணம் இருக்குல்ல, இந்த குணத்தை திரும்பவும் இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த குணத்தோட ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இந்த கிரகணமானது அமையும். ஸோ இந்த கிரகணத்தில் சிறப்பு பலனாக ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க பெற்றோருடைய உதவி கிடைக்கும். இந்த கிரகணத்தில் அந்த ஒரு அதிசயமானது நடக்கும். இதனால் உங்களுக்கு வேலை சுமை குறையும். உங்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் பாதுகாப்பாக வைத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். அப்போ வேலை சுமை உங்களுக்கு குறையும். இந்த ஒரு அதிசயம் இந்த கிரகண டைமில் உங்களுக்கு நடக்கும். அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு, சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இணையதள வழியாக ஆர்டர்கள் வரும். ஆர்டர்கள் வரும்போது அந்த ஆர்டர்களை நிறைவேற்றி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கான பலனை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது உங்களுக்கான வியாபாரத்தில் வெற்றியானது அடைய முடியும். இணையதள வழியாக நிறைய ப்ரொமோஷன்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க பண்ணுங்கள். அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய உரிமைகள் உங்களுக்கு இந்த கிரகண டைமில் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டான முடிவுகள் எடுங்க. அதுதான் உங்கள் குடும்பத்தை நல்வழிக்கு உள்ளாக்கும். அப்புறம் தம்பதியரிடையே அந்யோன்யம் கூடும். இந்த கிரகண டைமில் அது ஒரு அதிசயமானது நடக்கும்.
அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சக ஊழியர்களால் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். பண உதவி வேணும்னா நீங்கள் யாரையும் நாட வேணாம், சக ஊழியர்களை வந்து நாடுங்க, அவங்க வகையில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். அப்புறம் மாணவிகளுக்கு கூட அரசு தேர்வு இந்த டைம் இருக்கிறதுனால, இந்த கிரகண டைமும் வர்றதுனால பய உணர்வு கொஞ்சம் அதிகரிக்கும். நன்கு படித்திருந்தீங்கன்னா போதும், எதுக்கும் பயப்பட வேண்டாம், அதுவே நல்லது. உடல்நலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், உடல் நலத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. ஆக மொத்தம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷத்தினால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.